ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் நீ கொண்டு போகலாம் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் தேவையே இல்லாமல் எப்பொழுதும் சீண்டிக்கொண்டு அவரவர்கள் தவறான அவரவர்கள் இஷ்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள். நீ எல்லாவற்றிலும் அமைதியாகவே இருக்கிறாய். அதனால்தான் அவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையை இலக்காரமாக நினைக்கிறார்கள். நீயும் சற்று சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் மற்றவர்களை பற்றி அதாவது யோசிக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அழகாக யோசிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் தெய்வம் பார்த்துக்கொள்ளும், தெய்வம் பார்த்துக்கொள்ளும், தெய்வம் பார்த்துக்கொள்ளும். இந்த ஒரு வார்த்தை மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வார்த்தையானது வந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் சொல்வார்கள், உனக்கு நான் பார்க்கிறேன், எல்லாம் செய்கிறேன் என்று. அதுக்கெல்லாம் தலையை ஆட்டுவார். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்துக்கொள். மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் உனக்கு செய்யலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டங்கள் வரும் பொழுது நீதான் அங்கு இறங்க வேண்டும். நீதான் அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டும். காலம் முழுவதும் யாரும் உன்னோடே இருக்க போவது கிடையாது. இந்த பூமியில் யார் பிறந்தாலும் ஒரு நாள் விட்டு விட்டு போபவர்கள் தான். இந்த வாழ்க்கையானது உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மட்டும்தான் உரிமையும் உண்டு. அதே நிமிஷம் நீதான் உன் வாழ்க்கை எத்தனை வயது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிறாயோ தனியாக போராட போகிறாய். இன்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கருத்து சொல்பவர்கள் எல்லோரும் உனக்கு உதவி செய்ய போபவர்கள் கிடையவே கிடையாது. முக்கியமாக உன்னுடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், உன்னுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் அன்னைக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீதான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழப் போகிறாய். அதை மறந்து விடாதே. தேவையே இல்லாமல் மற்றவர்களை வாழ்க்கைக்குள் நுழைய விடாதே. யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கொள். எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மட்டும் செய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உங்களுடைய வாழ்க்கையில் இருங்க. தேவைப்படும் ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே உனக்கு தேவைப்படும் நேரத்தில் அனுப்பி வைப்பேன். நிறைய பேர் உனக்கு துரோகங்கள் செய்ய நிறைய முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, துரோகங்கள் யார் என்ன செய்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலையாக இரு. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் கையை கூட வைக்க முடியாது. நீ ஒரே ஒரு நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்காகவாவது இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு விஷயத்தை நீ செய்தாயான அதற்கு பிறகு வாழ்க்கையில் மாட்டி தவிக்க போவது நீயாகத்தான் இருப்பாய். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டுக்கொள். அதற்கு பிறகு நீயாக யோசித்து முடிவெடு என்று சொல்கிறேன். அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்காக மற்றவருடைய எந்த ஒரு அறிவுரையையும் கேட்காதே என்று சொல்லவில்லை. கேள், சொன்னார்கள் என்றால் கேள். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் செய்யாதே. கொஞ்சம் யோசித்து உனக்கு எப்படி எல்லாம் இருக்குமோ அது போல செய் என்று சொல்கிறேன். நிதானத்தோடும் இரு. யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பேசுவார்கள். ஆனால் என்ன, எதுவும் கஷ்டம் என்று வரும் பொழுது நிற்க மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ மட்டுமே தான் பொறுப்பு. இந்த பூமியில் நீ வாழும் வரைக்கும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை கடந்து போகலாம், புரிகிறதா? ஆனால் யாருமே உனக்கு நிலையானவர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாள் வருவார்கள், ஒவ்வொரு நாள் போவார்கள். இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை. ஆனாலும் நீ வாழும் வரைக்கும் நிரந்தரமான ஒன்று என்றால் அது நீ மட்டுமே. இந்த பூமியில் நீ எத்தனை வயது வேண்டுமானாலும் நீ வாழலாம். இதற்கு நடுவே சிலர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் கொஞ்ச நாள் தான். நீதான் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க போகிறாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்காக மற்றவருடைய யோசனையை கேட்காமல் நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமோ அதன் போல முடிவுகளையும் செய். நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கைக்கு தேவை. நம்பிக்கையை முதலில் இழக்காதீர்கள்.
தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உனக்காக நேரத்திற்கு சரியாக செய்வேன். நேரம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும், அது திடீரென்று நடக்க செய்வேன். இது உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இது தெய்வத்துடைய ரகசியமாகும். இது தெய்வத்துடைய செயலாகும். யாராவது ஒருவர் தெய்வம் இது செய்ய போகிறது என்று புரிந்து கொண்டு இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி பார்த்திருக்கிறாயா? தெய்வத்துடைய விஷயத்தை செய்யும் விஷயத்தை யாராலையுமே இங்கு புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கண்டிப்பாக செய்து உங்களுக்கு பிடித்தது போல வாழ்க்கையை வாழ வைப்பேன். எதிர்பார்த்த தருணங்கள், அதாவது எந்தெந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்குமோ அந்தந்த விஷயத்தை அனைத்தையும் செய்து இந்த சாயோ வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை பிரிப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கையை கட்டி போடுவதற்கு 1000 பேர் வரலாம். ஆனால் அனைவருக்குமே நான் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விடுவேன். என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கைக்குள் யாரும் வராமலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பத்திரமாக இருக்கும்படியும் எல்லாமே உனக்காக நான் செய்து விடுவேன். நம்பிக்கையோடு இருங்கள். நாள் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயுமே நீ என்ன நினைக்கிறாய் தங்கமே? சொல். நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை நீ ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்க செய்யும். இவ்வளவு தூரம் உனக்காக நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று. இதற்கு மேலும் நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. அமைதியாக வாழும் வழியை பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அனைத்திலும் இருந்து எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கைக்கு வா. எத்தனையோ காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனிமையில் இருந்து எத்தனையோ விஷயங்களை நீ என்ன செய்து விட்டாய்? முன்னேறி வந்து விட்டாய். தனிமையில் இருந்து போராடி விட்டாய். இனிமேலாவது அதை ஒரு முன் உதாரணமாக வைத்துக்கொள். இத்தனை விஷயம் தாண்டிவிட்டோம், இதெல்லாம் தாண்ட மாட்டோமா என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வா. நிச்சயமாக கவலைகள் அனைத்தையும் தூக்கி போடும். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய மனமானது எதையெல்லாம் நினைத்து ஏங்குகிறதோ அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த சாயாகிய நான் உனக்கு செய்து கொடுப்பேன். ஏக்கங்கள் குறைந்து செல்வங்கள் கூட ஆரம்பிக்கும். திருப்தியான வாழ்க்கையோ கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.